அந்த ஃபைனான்சியரை முன்னாடி விட்டு எல்லா வேலையும் நீதான் பின்னாடி நின்னு பாத்திருக்க. புரியலையே. நடிக்காத. உன் பணத்தை அந்த ஃபைனான்சியரை வச்சு அத்தை கிட்ட கொடுக்க வச்சிருக்க. ஓ அதுவா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். வட்டிக்கு விடுற பிசினஸ்னா அப்படித்தான் மீனா. எல்லாத்தையும் நேரடியா பண்ண முடியாது. தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தா நேரடியா வசூல் பண்ணவும் முடியாது. ஓ மாமியார் என்னோட மாஸ்டரு, அதனால திரும்ப வருமானு தெரியாது. அதனால ஃபைனான்சியரை வச்சு கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? நீ எதுக்கு கொடுத்துருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதா? அநியாயமா 48 லட்சம் போட்டு வச்சிருக்கிற. அவ்வளவு பணம்லாம் எங்க அம்மா வாங்கவே இல்லை. முத்து, வட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்ல? நீ வாங்குறதுக்கு பேரு அநியாய வட்டி. அதுவும் ஒருத்தர் பின்னாடி ஒளிஞ்சு நின்னு கொடுத்திருக்க. வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சிருக்க. நான் ஒன்னும் சும்மா கொடுக்கல மீனா. ஓ மாமியார் தான் என்னை தேடி வந்து கெஞ்சினாங்க. பாவம் பார்த்து நானும் கொடுத்தேன். அதுக்கு வட்டி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. உன் எண்ணம் பணம் வாங்குறது இல்ல, எங்க வீட்டை வாங்குறது, அதானே? உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவோட ஃப்ரெண்டா பழகி அவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கல நீ. முத்து, ஃப்ரெண்டா இருக்கிறது வேற, தொழில் முறை வேற. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ கொடுத்த பணத்தை வட்டியோட நாங்க 2 பேரும் சீக்கிரமா செட்டில் பண்றோம். முதல்ல வீட்டுக்கு சீல் வச்சதை எடுக்க சொல்லு. முத்து, அது கோர்ட்ல சொன்ன முடிவு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஜப்தி பண்ண சொன்னதே நீதானே. நீ சொன்ன அதை கேன்சல் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க தான். ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்? உன் பணம் உனக்கு சீக்கிரம் வரும். என் குடும்பம் திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும். மீனா, பணத்தை எப்படி நீங்க கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. ஏன்னா வீடு போயிடுமே. ஆனா அந்த சீல் வச்சதை எடுக்க எனக்கு பணம் மட்டும் வந்தா பத்தாது. வேற என்ன செய்யணும்? என்ன சொன்னாலும் செய்வியா? முதல்ல சொல்லு. உன் குடும்பம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா நீ என்ன வேணாலும் செய்வேல்ல. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சரி, நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குற, நானும் இறங்கி வரேன். பெருசா எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் மீனா. என்ன தோக்கடிச்சு நீ உட்கார்ந்து இருக்கிறியே ஒரு தலைவர் பதவி, அத நீ ராஜினாமா செய்யணும். ராஜினாமா பண்ணுமா? ஆமா, இவ ராஜினாமா பண்ணிட்டா அடுத்தபடியா அதிக ஓட்டு வாங்கின நான் தானே அந்த பதவிக்கு வருவேன். திரும்பவும் யாரும் போட்டிக்கு வரப்போறதில்ல. நானே அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருவேனே. நீ பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நிமிஷம் உன் வீட்டுக்கு வச்ச சீலை நான் எடுத்துருவேன். என்ன சொல்ற மீனா? இப்ப புரியுதா இந்த அம்மாவோட சூழ்ச்சி எதுக்குன்னு? உன் பதவியில தான் அது கண்ணு. மீனாவோட பதவிக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி மிரட்டி அந்த பதவியை வாங்க பாக்குற? உனக்கே அது அசிங்கமா இல்ல? இல்லையேப்பா, நமக்கு தேவையான ஒண்ணு கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் ஏன் பாலிசி. ரொம்ப கேவலமான பாலிசி. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. அந்த பதவியில நான் இல்லாதப்ப கூட ஏன் அதிகாரம் தான் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்ப அது இவகிட்ட போச்சோ என்னோட மரியாதை, கௌரவம் எல்லாம் போச்சு. அன்னையில இருந்து எனக்கு தூக்கமும் போச்சு. எப்படி இருக்கும்? நல்ல மனசு இருக்கிறவங்களா இருந்தா படுத்தா உடனே தூக்கம் வந்துடும். உன்ன மாதிரி மனசுல அழுக்க மூட்டை முட்டையா வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது.